நாடளாவிய ரீதியிலுள்ள சில தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆய்வகங்களில் காலாவதி திகதி முடிந்த ஆபத்தான ரசாயன பொருட்களை பயன்படுத்தி நோயாளர்களுக்கான இரத்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த அதிர்ச்சி தகவல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை அம்பலப்படுத்தியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகமும் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான MMSK கருணாரத்ன நேற்று மாலை விடுத்துள்ள அறிக்கையின்படி இத்தகைய காலாவதியான ரசாயன பயன்பாடுகளினால் அப்பாவி நோயாளர்களின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளின் துல்லியத்தன்மை முற்றிலும் சீர்குலைந்து தவறான முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய உயிராபத்து நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 30ஆம் கீழ் இத்தகைய நியாயமற்ற வர்த்தக செயல்பாடுகள் மூலம் நுகர்வோரை ஏமாற்றுவது முற்றிலும் தண்டனைக்குரிய குற்றவியல் செயலாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளின் தரம் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்கும் தனியான ஒழுங்குமுறை பொறிமுறைகள் நாட்டில் அமுலில் உள்ள போதிலும் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளின் கீழ் இத்தகைய முறைகேடுகளுக்கு எதிராக அதிரடி சுற்றி வளைப்புகளை நடத்த தங்களுக்கு முழுமையான சட்டதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள பணிப்பாளர் நாயகம் கருணாரத்ன இது குறித்த விவரங்களை தனியார் சுகாதார சேவைகள் ஒழுங்குமுறை பேரவைக்கு தற்பொழுது அவசரமாக அனுப்பி வைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இக்கொடூர ஆய்வ கூழல் குறித்து தனக்கு இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில்ஜாசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மாகாண சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் கூட்டு பங்களிப்புடன் சுகாதாரத்துறையில் உள்ள நுகர்வோர் உரிமைகள் குறித்து பொதுமக்களுக்கு பாரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விசேட புதிய தேசிய மகா கூட்டு பொறிமுறை திட்டம் ஒன்றை சுகாதார அமைச்சுடன் இணைந்து உடனடியாக அமுல்படுத்த நுகர்வோர் விவகார அதிகார சபை அவசர கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.